இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். செவனேன சினிமாவில் எடுத்துட்டு இவனை யாரோ இவன் ஆள் மனசுக்குள்ள பூண்டி இவன் முதலமைச்சர் வேட்பாளர் நம்ப வச்சிருக்காங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதுல வேடிக்கை என்னன்னா இவன் கூட இவன மாதிரியே தற்கொலை ஒருத்தன் இருக்கான். டாக்டர் புட்டிபால் ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? யாரா நீங்களாம்? வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர். எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு பல்லு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் பெரிய சொல்லின் செல்வர். பேசிட்டாலும் பேச்சு வன்மையில நாட்டையே திசை திருப்பி விட்டுருவான். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? பாத்துட்டு அப்படியே நிப்பேன். டேய் அங்கடா பார்வை, அங்க என்ன பார்வை, அங்க என்ன புட்டு. தீர்மானம் 2. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்னதான் சொல்றேன், இல்ல உங்களை தான் சொல்றேன். உங்க 2 பேரும் சேர்த்தாயா சொல்றேன்? அவ்வளவு வசியமா இருக்கிறோம். ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. டேய் நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாய் வழுக்க உந்து நம்ப மாட்டேன்டா பேப்பர் வெட்டி தலையா. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே அப்படியே ஆபனன் பார்ட்டியை வெறுப்பேத்தி கதிகாலங்க வச்சிடுவார். இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. அது சரி, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக யார சொல்றான்? திமுகவோ அதிமுகவோ இல்லை. என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. எல்லாம் மாயை மாயை. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக நம் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இல்லை. நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இல்ல, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இல்ல, லட்சியம் இல்ல, உழைக்கிறதுக்கு தெம்பு இல்ல, பேசுறதுக்கு உண்மை இல்ல, செயல்படுறதுக்கு திறமை இல்ல, அர்ப்பணிப்பு குணம் இல்ல, களம் ரெடியா இல்ல. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு என்ன கவலை? அது இது வாங்க போறாலும் கவலை. இதுவரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்ல. நாங்க நீ பண்ணி ஒண்ணும் கிழிக்க போறதும் கிடையாது. எப்பவும் போலதான் வந்திருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே
சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். அதே தான் இங்கேயும் கேக்குறேன், ஏன் வரக்கூடாதா? சரியா பேசுறேன். சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. நான் சரியா பேசுறேன். ரொம்ப கரெக்ட். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உல்டா மாறிடுச்சு. பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. ரொம்ப ஏங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போகலாம். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி எங்கடா போறாங்க இவங்க எல்லாம்? டேய், எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? படப்பிடிப்புக்கு தானே போறீங்க, சொல்லாம போலாமே. கட்சிக்காக இது நல்லதுதான் அப்படின்றது விரும்புற காரணத்தால தான் அவர் சொல்லிட்டு போறாரு. நான் மதுரைக்கு போறேன், யாரும் வராதீங்கன்னா நான் மதுரைக்கு போறேன், என்ன பார்க்க வாங்கன்னு இன்னொரு பொருள் எனக்கு அப்படி புரியுது. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். தலைவர் அவர்களின் அறிவு செல்லும்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் போற சாவடிச்சிருவேன் நான். அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி தலைவர் வருகிறார். தானா கொடுத்தா கௌரவம், அத கேட்டு வாங்கினா பிச்சை. உங்களை பார்த்துட்டே ஆகணும். 6 மணியா இருந்தாலும் நாங்க போக மாட்டோம். படம் உங்க வட முடியும், நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி, நான் டிவிகே கட்சியில சேர போறேன் गाइस. ஏன்னா தமிழ்நாடு நாசமா போய் கொண்டிருக்குது. விஜயண்ணாவுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம தான் கொடுக்கணும் 2026ல. ஐயா விஜயகாந்தா விட்ட மாதிரி தவற விட்டுற கூடாது நண்பா. விஜயண்ணாவுக்கு ஓட் பண்றவங்க காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுல எங்களுக்கு கஷ்டம். எதுவுமே பிரியலப்பா, தமிழ பேச சொல்லுப்பா. சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான். நிறைய மாவட்டங்கள், இப்ப ரீசெண்டா தேனி மாவட்டத்துல கூட ஒரு பெண் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் புறக்கணிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லா மாவட்டத்திலயும் நடக்கிற ஒரு விஷயம். உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா தான் அவங்களோட பணிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்க. சோ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. நாங்க ஒரு விஷயத்த தலைமைக்கு கன்வே பண்ணவே முடியல. அப்படியே வந்துட்டு ஊடகங்கள் மூலியமா கன்வே பண்ணா கூட அது யாரும் கேட்டு என்னமா பிரச்சனை ரெக்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. சந்தோஷம் தானே. ஏன்னா வந்துட்டு அவங்கள விட நாங்க சோசியல் மீடியால வளர்றோம். மாவட்ட நிர்வாகிகளை விட சோசியல் மீடியால உங்களுக்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கறதுக்காக. இப்படி ஒவ்வொருத்தங்களா இழந்துட்டே வந்தா வந்துட்டு தாவேக்கா கண்டிப்பா ஒரு ஸ்டேபிளான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாதுங்கிறதான் என்னோட கருத்து. பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு. கரைபடியாத அரசியல் செய்யணும்னு படிக்காதெல்லாம் வந்து உயிரெடுக்கவே வருது. உயிரெடுக்க வராங்க. தலைவர் வர்றாரா சார்? எப்ப சார் தலைவர் வருவாரு? 5 நிமிஷத்துல பேங்க மூடிடுவான் சார். யோ, தலைவர் போன அப்புறம் தான் டிராபிக்கை கிளியர் பண்ணணும். சார் சார் அப்படிதான் சொல்லாதீங்க சார். எங்கய்யா உங்க தலைவர் வர்றாரு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாரையுமே காணோம் ஐயா. ஆல் ஆபீசர்ஸ் அலர்ட். தலைவர் போயிட்டாரு, இனிமே நீங்க எல்லாம் போலாம். அட ஆபீசர்களா, மேல போற தலைவருக்கு கீழே டிராபிக்க க்ளோஸ் பண்றீங்களே ஐயா, உங்க கடமை உணர்ச்சி கண் கலங்க வைக்கிறியா? உள்ளூர்ல அந்த பக்கம் ஒருத்தன் நிக்கிறான் தெரியுமா, ஒரு 4.25 அடியில ஒருத்தன், அந்த புஷி ஆனந்தா. எல்லாத்தையும் சொல்லியா, சிரிப்புக்கு சொல்ல. ஒரே இடத்த 10 பேருக்கு வித்த ஃப்ராடு தான் புஷி ஆனந்த். ஒரு இடத்த 10 பேருக்கு விற்கிற புஷி ஆனந்த்
அண்ணா 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 அவருடைய கட்சி யார் பேர்ல வச்சிருக்காரு? திரிசா பேர்ல. திரிசா விஜய், அப்புறம் இன்னொன்னு கோவாக்கு கல்யாணத்துக்கு போனாரு, அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க போய் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். பென்சில் எடுத்து பாரு, கரெக்டா செக். ரொம்ப பிடிச்ச நடிகர்னா யார்? விஜய் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்லலாமே. சொல்லலாம் ஏதாச்சும். பாடுறேன். சரி பாட்டு பாடுறியா? நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும், அக்குள்ள முடி இருக்கும், அது மூந்து பார்த்தா நாத்து வரைக்கும், அது நக்கி பார்த்தா உப்பு பாரிக்கும், அதான் தெரியும். ஆடியன்ஸ் ராக்ட், விஜய் என்ன ஷாக்ட். என்ன நடந்துச்சுன்னா சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த 10th 11th 12th நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாரையும் விஜய் மீட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அப்படி ஒரு விஷயத்தை ஏன்டா பண்றோம்னு அவரே ஃபீல் பண்ற அளவுக்கு சில விஷயங்களை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏடா கூடமா மாட்டிட்டனே. ஒரு பையன் என்ன சொல்றான், என்ன வீடு தேடி வந்து அடிப்பேன்னு சொன்னலடா, என் பின்னாடி இப்ப தமிழ்நாடே இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னான், சார் அடிச்சு ஏரியா விட்டு தாண்டிடுறீங்களா அப்படின்னு. ஆனா இப்ப என் பின்னால தமிழ்நாடே இருக்கு சார், பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பொண்ணு என்னன்னா, என் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, இப்ப பாருங்க நான் விஜய் அண்ணன் கையில இருந்து வாங்கிட்டேன், முடியாதுன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, நான் அண்ணாவை பார்த்துட்டேன். உனக்கு யாருமா பெரிய ஹேட்டர்ஸ்லாம்? இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? இதுல அல்டிமேட் யாரு தெரியுமா? இந்த புள்ளதான். மெர்சல் படத்துல விஜய் பேசின ஒரு டயலாக பேசுறன்ற பேர்ல இந்த புள்ள ஸ்டேஜ்ல அவரை வச்சுக்கிட்டே பண்ண அலப்பற இருக்கு. ஒரு குழந்தை உருவாக்க 1 மாசம், ஒரு பட்டதாரி உருவாக்க 3 வருஷம், அதே ஒரு இன்ஜினியரையும் ஒரு டாக்டரையும் உருவாக்க 4-5 வருஷம். ஆனா ஒரு தலைவனை உருவாக்க ஒரு யுகமே இருக்குது. ஆனா நான் சொல்றேன், என் தளபதி வந்து ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு யுகமே இல்ல. மனுஷன் பாவம் இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டு கேட்டு சிரிச்சு பழகிட்டாரு. இல்ல இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணமே படிச்சு நல்லா மார்க் எடுத்த நீங்க அடுத்து படிச்சுட்டு வர பசங்களுக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி அடுத்து அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணுவீங்களா? அதை விட்டு விஜய் என்ன இம்ப்ரெஸ் பண்றதுலயே குறியா இருக்கீங்களேப்பா. விஜயை நம்பியா இந்த நாட்டின் தலைவிதியை ஒப்படைப்பது? நடிகர் பிரகாஷ் ராஜ் ஓபன் டாக். நடிகர் தளபதி விஜய் தற்போது தனது சினிமா வாழ்க்கையை புறக்கணித்து முழுமையாக அரசியலுக்குள் நுழைந்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் தனது கட்சியின் முதல் இலக்கு என அவர் அறிவித்து அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். இதற்கிடையில் விஜயின் அரசியல் பற்றிய கருத்துக்கள் பல்வேறு தரப்புகளில் இருந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இந்நிலையில் நடிகரும் சமூக ஆர்வலருமான பிரகாஷ் ராஜ் சமீபத்தில் தந்த ஒரு பேட்டியில் தளபதி விஜயின் அரசியல் குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அந்த பேட்டியில் அவர் கூறியதாவது: விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் ஒரு பிரபல இயக்குனர். அவர் விஜய் ஸ்டார் ஆகும் முன்பே பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். விஜய் அரசியலுக்குள் புதியவர். எங்களிடையே அரசியல் குறித்த தீவிரமான உரையாடல்கள் நடந்ததே இல்லை. அவர் இன்று அரசியலுக்கு வருவதற்கான முக்கிய காரணம் தனக்குள்ள பிரபலம்தான். பவன் கல்யாணும் அதே போன்றவரே. விஜயோ பவனோ நாட்டில் இருக்கும் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து தெளிவான பார்வை வைத்தவர்கள் அல்ல. பவன் கல்யாண் தனது கட்சியை தொடங்கி 10 வருடங்களானாலும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோ தெளிவான வழிமுறையோ காட்டவில்லை. அதேபோல் விஜயிடமும் ஒரு ஸ்ட்ராங் பார்வை இல்லை. இவர்கள் ஒரு சில இடங்களில் வெற்றி பெறலாம், ஆனால் அதன் பிறகு தங்களை நிரூபிக்க வேண்டும். விஜய் பேசும்போது அது வசனங்களைப் போலவே இருக்கும். உணர்வு இருக்கலாம், ஆனால் ஆழமான அரசியல் புரிதல் இல்லை. இவர்களை நம்பி நாமே நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைக்கலாமா என தனது விமர்சனங்களை வெளிப்படுத்தியுள்ளார். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான விளக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அத நானே சொல்றதுக்கு பதிலா அதை ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம். அது நீங்க பாத்துட்டு போங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். T for தேன் மிட்டாய், V for Vicks chocolate, K for கோபிகா chocolate.